இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தமிழும் சரஸ்வதியும் சீரியலை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மேக்னா கொலை வழக்கு இப்போ கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இந்த கொலை வழக்கில் நமக்கு இருந்த முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா ஆரம்பத்திலிருந்து இந்த கதையில் முழுக்க லாஜிக்ங்கிறத பற்றி கவலைப்படல. பார்க்குறவங்க அவங்களுக்கே தெரியுது ஈஸியாக இதெல்லாம் என்னங்க அது கதை இப்படி போகுது அப்படின்னு சொல்லி தெரியுதுங்கிறத பற்றி கவலைப்படலங்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா கலிவர்தனும் மதனும் சேர்ந்து மேக்னாவையும் அந்த கமலாவையும் வீட்டில் வச்சு கொல்ல பார்க்குறாங்க. அவங்க ரெண்டு பேரையும் தள்ளி விட்டு வீட்டில் அடைச்சிட்டு இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி கார்ல வராங்க. வரும்பொழுது பரமன் இவங்களை தடுத்து நிறுத்தி பரமன் தான் கத்தி வச்சு குத்துற மாதிரியும், அதுக்கப்புறம் கடைசி நிமிஷத்துல பரமன் போய் கார்ல ஏறும் பொழுது அவருடைய கண்ணாடி விழுந்துற மாதிரியும் அப்படிதான் காமிச்சாங்க. இப்ப திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நாங்க ஒரு புது ட்விஸ்ட் வைக்கிறோம், அர்ஜுனையும் பரமனையும் காப்பாற்றணும், அதனால என்ன பண்றோம் நாங்க அப்படின்னா கலிவர்தனையும் அவரோட பையனையும் உள்ளார மாட்டி விடுறோம் அப்படின்னு கதையை கொண்டுட்டாங்க. சரி, ஓகே. இவங்க ரெண்டு பேரையும் தான் அந்த பொண்ணு ரூம்குள்ளே வச்சு அடைச்சிருச்சு. வேகமா வேற கார் எடுத்து இண்டஸ்ட்ரிக்கு நோக்கி போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் எப்படி இவங்க இங்கே தான் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்களும் நேராக பின்னாடியே துரத்திட்டு அவங்களுக்கு முன்னாடி ஆப்போசிட்ல காரை வச்சு மறைச்சாங்க அப்படின்னு கேட்டால் அதில் லாஜிக்கே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பரமன் செஞ்சு அந்த அப்புறம் கைரேகை இருந்துச்சு, கண்ணாடி இருந்துச்சு, அதுக்கப்புறம் கைரேகையில் ஏதாவது தொடச்சிட்டோம், அப்புறம் சரஸ்வதி கைரேகையை மட்டும் விட்டுட்டு மிச்சதெல்லாம் தொடச்சிட்டோம் அப்படின்னு வசனம்லாம் பேசினாங்களே. அப்போ அந்த இடத்துல இந்த பரமனுக்கு இருந்த எதிராக இருந்த ஆதாரங்கள்லாம் பார்த்தா இன்னைக்கு பார்த்தா அந்த இதே மாறிடுச்சு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா பரமன் தனியாக ஒரு மூலையில் நின்றுட்டு இருந்து அப்படியே வேகமாக கார் ஏறி போயிட்டாரு. சரி, ஓகே. இப்ப பரமனை காப்பாத்துறீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னா அர்ஜுனையும் முக்கியமா காப்பாத்துறதுக்காக தான். பரமன் சிக்குனா அர்ஜுன் கண்டிப்பா சிக்குவாரு. ஏன்னா ராகினிக்கே ஒரு பெரிய டவுட் வந்துடும், பரமன் தனியாலாம் எந்த வேலையும் செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை, நம்ம புருஷன் தான் அதெல்லாம் பண்ணி கொடுத்துருப்பாரோ அப்படின்ட்டு. இப்ப கோர்ட்லயுமே இதுல அர்ஜுனுடைய கைங்கரியம் இருக்கு, அர்ஜுனுல இன்வால்வ் ஆகியிருக்காரு அப்படிங்கறத கொஞ்சமாச்சும் அந்த சந்தேகத்தையாச்சும் தெரிவிச்சிருந்திருக்கலாம். இந்த புது வக்கீலான தமிழ் அவர் பேசாம நேரம் மேல போனாரு, குற்றவாளி கொண்டு போனாரு, திருப்பி வந்தாரு, திருப்பி போனாரு, ஜாலி பண்ணிட்டு இருந்தாருல. சோ அங்க அவர் அதை சொல்லியிருந்திருக்கலாம், அங்கேயும் சொல்லல. சரி, இப்ப வெளில வந்தாச்சு. இப்ப புது ப்ரோமோல பாத்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்த சரஸ்வதியை மேல தண்ணி எல்லாம் ஊத்தி வீட்டுக்குள்ளார கூட்டு போறாங்க. வீட்டுக்குள்ளார கூட்டு போனதுக்கு அப்புறம் பார்த்தா அவங்களுக்கு சாப்பிடறதுக்கே பயமா இருக்கு. அந்த டிராமா என்ன மனசுக்குள்ள இருக்கு, அந்த வார்டன் பட்ட கொண்டு போய்க்கு அந்த வார்டனை பழிவாங்க பண்ணுவாங்கன்னா அதையும் பண்ணல. காரமா சாப்பாடு கொடுத்தாங்கிறத சொல்லி அவங்க அழுத உடனே உங்களுக்கு தயிர் சாதம் வேணும்னு கேக்குறாங்க. நைட் ஆனா தூங்க முடியல அவங்களால. தூக்கத்தை தூங்க விடாம தண்ணி ஊத்தி விட்டதெல்லாம் ஞாபகத்துக்கு என் பிள்ளை எதுவும் பண்ணாதீங்க, என் பிள்ளை எதுவும் பண்ணாதீங்கன்னு எஞ்சி பதறாங்க. இந்த அளவுக்கு கொடுமை பண்ண ஒருத்தங்களா. இதுக்கெல்லாம் காரணமான அர்ஜுனா. ஏன்னா இப்ப சரி கொலை பண்ணது மேகனானே வச்சுக்கோங்க, ஆனா இந்த வார்டனுக்கு காசு கொடுத்து இவ்வளவு பிரச்சனை பண்ணது அர்ஜுன் தாங்கிறது உங்களுக்கு தெரியும்ல. அப்ப அதுக்கான பழிவாங்கல் நடவடிக்கையில திருப்பி என்ன செஞ்சு காட்டுறண்டா, சாதிச்சு காட்டுறண்டா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிருக்கணும்ல தமிழ். அதை இறங்குவாரா இல்ல ராகினி பாவம் பா அப்படின்னு இந்த பக்கம் கோதை சொன்னேன். கரெக்ட் தான், அவங்களுக்கு எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, அந்த எம்ப்ளாயிஸோட நல்லதுதான் முக்கியம் அப்படின்னு அங்க அந்த கம்பெனியோட எம்ப்ளாயிஸை பத்தி கவலைப்பட்டு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா கார்த்தியை விட்டு மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்ண விட்டு இருக்காங்க. கம்பெனில ஏற்கனவே இன்னொரு பிரச்சனை வேற வெடிக்க காத்துக்கிட்டு இருக்கு, அது வேற ஒரு பக்கம் இருக்கு. எல்லாத்தையும் எப்படி சரி பண்ண போறாங்க இந்த கதையில பாத்தீங்கன்னா அர்ஜுன் மாட்டிடுவார் இந்த விஷயத்துல அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் நம்மளோட எதிர்பார்ப்போம். அவர் மாட்டினா கூட அவரை காப்பாத்தி வெளில கூட்டு வந்துடுறாங்க, இல்லைன்னா அவர் மாட்டவே விடாத மாதிரி பண்ணிடுறாங்க. இதை மீறி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னா ராகினிக்கு உண்மை தெரிஞ்சு கொலகார பயலே நீ தான் அதெல்லாம் பண்ணியா, எங்க அண்ணா நீ சொன்ன போது நான் அப்ப நம்பல, இப்பதான் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உண்மைகள் தெரிய அவங்களுக்கும் இவருக்கும் பிரச்சனையாச்சுங்கிற மாதிரி கதையை கொண்டு போய் அவங்கள போட்டு தள்ளுறதுக்கு அவர் ட்ரை பண்ணான்னு கொண்டு போனா மட்டும்தான் லைட்டா வச்சு ஒளி வெளிச்சம் இருக்கு. இல்ல அப்படின்னா அந்த கதை இதுக்கு பிறகு பாக்குறதுக்கு நமக்கு தெம்பில்லப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா